திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, கோரக்க பெருமானையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, வாழ்க்கை ரொம்ப அழகானது. இதுல வாழ்வு அப்படிங்கிறதும் வாழ்வுக்கு பிறகான மறுவாழ்வு அப்படிங்கிறது. மறுவாழ்வு அப்படின்னா நம்ம அந்த மரணத்திற்கு பிறகு உண்டாகக்கூடிய இன்னொரு வாழ்க்கையை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் எப்பொழுதுமே அறிந்திருப்பது இல்லை. அது ஞானியர்கள் கண்டு கொண்டு அதை பற்றி சில இடங்களில் விவரிக்கவும் செய்கின்றனர். இது ஒரு புறம் இருந்தாலும் நம் எதை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகானது, மிகவும் அழகானதாக மாற வேண்டும். இந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு மனிதனின் மனதுக்குள்ளே வருவது இயல்பான விஷயம். ஒரு மனிதன் எதை பற்றி சிந்திக்கும் போது பக்குவம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. பொதுவா என்னோட வெற்றியை பற்றி நான் யோசிக்கின்றேன், சிந்திக்கின்றேன் அப்படின்னா அந்த வெற்றி அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு குறிக்கோளை அடைவதிலே இருக்கும். உதாரணத்திற்கு, ஒரு படிப்பிலே நல்ல மதிப்பெண் எடுப்பது என்னோட குறிக்கோளா இருந்திருக்கலாம். ஒரு வேலையிலே நல்ல சம்பாத்தியம் சம்பாதிக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோளாக இருந்திருக்கலாம். அல்லது ஒரு தொழிலிலே பெரிய நிறுவனத்தை கட்டமைக்க வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோளாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு குறிக்கோள்கள் இருக்கலாம். அதை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது நம்ம நினைத்தாற் போல இருந்தது அப்படின்னா வெற்றின்னு சொல்லுவோம். இதுல இன்னொரு பகுதி என்னன்னா, இது வாழ்க்கையை பற்றின பகுதி. ஒரு மனிதன் பக்குவப்பட்டவனாக எப்பொழுது மாற முடியும் அப்படின்னு யோசிச்சோம்னா, அவன் மரணத்தை பற்றி சிந்திக்கும் போது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன் மரணத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. வாழ்கின்ற வாழ்க்கை ரொம்ப பெருசு. இதுல வாழ்ற நாட்களை பற்றி சிந்திக்காமல் மரணத்தை பற்றி நாம் ஏன் சிந்திக்க வேண்டும் அப்படின்னா, பிறப்புங்கிறது ஒரு பெரிய ரகசியம், இறப்புங்கிறதும் ஒரு பெரிய ரகசியம். இது எப்படி நம்மை கேட்காமல் நிகழ்ந்ததோ அதே போல்தான் அந்த மரணமும் நம்மை கேட்காமல் நிகழும். ஒரு நாள் நாம் விரும்பினாலோ விரும்பாட்டியோ அந்த மரணம் நிகழும். அப்ப அதை பற்றி நாம் சிந்திக்கணுமா, தினம் தினம் அதை நினைத்து பயப்பட வேண்டுமா அப்படின்னா கிடையாது. ஏன் குறிப்பிடுவது அது அல்ல. இந்த மரணம்னு சொன்னதுமே மனசுக்குள்ள ஒரு பயம் வருது இல்ல. அந்த பயம் இல்லாமல் வாழ்வதற்கு மரணத்தை பற்றிய சில சூட்சமங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம். எப்படின்னா, மரணம் வரும்போது அதை பற்றி பயம் கொள்ளாமல் அதை எதிர்கொள்கின்ற அந்த திறமை அல்லது அந்த நம்பிக்கை, அப்படி ஒரு பிடிமானம் கிடைக்குது பாருங்க. ஏன்னா இந்த உடலை உதிர்த்து விட்டு இந்த உயிர் இந்த உடலை விட்டு இன்னொரு உயிருக்கு போகிறது, இன்னொரு உடலுக்கு போக போகிறது, அவ்வளவுதான். பல கோடி யோனிகளில் ஏதேனும் ஒரு யோனியிலே இது மீண்டும் பிறப்பெடுக்க போகிறது. எப்ப அப்படின்னா, இறைவனை பற்றி சிந்திக்காமல், இறைவனை பற்றி சதா யோசிக்காமல், அவருடன் இரண்டர கலக்காமல் அல்லது முக்தி பேர் அடையாமல் இருக்கிறோம் அப்படின்னா இன்னொரு யோனியில் இந்த உயிரானது பிறப்பெடுக்க போகிறது, அவ்வளவுதான். அதை பற்றி சிந்தித்து அழ வேண்டியம் என்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த புரிதல் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அந்த மரணத்தையும் ரொம்ப தைரியமா எதிர்கொள்கின்ற ஆற்றல் அப்படிங்கிறது இந்த உடலுக்கு கிடைக்கும். அப்ப அந்த மரணத்தை பற்றின சூட்சமங்களையும் நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே அடியேன் சொல்வதுண்டு அல்லது அடியேனுக்கு குருமார்கள் சொன்னதுண்டு, பிறப்பு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நிகழ்வு, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத நிகழ்வு. பல்லாயிரம் கோடி, இன்னும் சொல்ல போனா பல லட்சம் கோடி உயிர்கள் போட்டியிட்டு ஒரு யோனியிலே இந்த உயிர் ஜனித்து வந்திருக்கிறது அப்படின்னா, பிறக்கும் போதே வெற்றியாளனாக இந்த உயிர் வந்திருக்கிறது அப்படின்னா எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த உயிராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். சாதாரண விஷயம் அல்ல. அதன் பிறகு இது ஒரு செல்லிலிருந்து உருவாக மாறி அது தலை கால் கை என ஒரு பிண்டம் இன்னும் மேலும் ஒரு உடலாக வலுப்பெற்று இந்த பூமியிலே இறங்கி இருக்கிறது அல்லது கால் பதித்திருக்கிறது அப்படின்னா அதுக்கெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் வேணும். ஏன் அப்படின்னு கேட்டா, கருவாகின்ற எந்த ஒரு உயிரும் இந்த பூமியிலே கால் பதிக்கும் வரை நிச்சயம் இல்லை. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர்த்த பார்த்திருப்போம். முதல் மாதம், இரண்டாவது மாதம், மூன்றாவது மாதம், இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளால் அந்த கரு இந்த பூமிக்கு வராமல் போவதுண்டு. அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இந்த பூமியிலே ஒரு குழந்தை கால் பதிக்கிறது அப்படின்னா அதுக்கு இறைவனின் அனுகிரகம் வேண்டும், அந்த சிவத்தினுடைய அனுமதி வேண்டும். அவ்வாறு அந்த சிவம் அனுமதித்து நீங்கள் இவ்விடத்தில் வந்திருக்கிறீர்கள் என்றால் அதன் பிறகு ஒவ்வொரு வருடமாக நம் வளர்ச்சி அப்படிங்கிறது மாறுபட்டு கொண்டே இருக்கும். எல்லாம் வளர்வது சரி, இங்கிருப்பது சரியாக
அந்த ஒரு முதிர்ச்சியை அடைய வேண்டும், தெளிவாக யோசிக்க வேண்டும். அதாவது அறிவியல் அப்படின்னு ஒரு பகுதி இருந்தாலும் ஆன்மீகத்திலே அந்த அறிவு அப்படிங்கிறது தெளிவு பெறுதல் அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்வதையெல்லாம் அவ்வாறே நம்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆராய்ந்து அறிய வேண்டும். அதற்காகத்தான் இதற்கு ஆறாம் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ந்து அறிந்து கொள். ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அதை பற்றி ஆராய்ந்து அறிந்து கொள். இப்ப நீங்க புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு சித்தாந்தம் பிடிக்கல அப்படின்னா அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக இன்னைக்கு இருக்கவங்க ஒரு புத்தகத்தை எழுதி போட்டுருவாங்க, நாளைக்கு அதையே மேற்கொள்ளா எடுத்து காட்டுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆராய்ந்து அறிவது என்பது பல சான்றுகளை வைத்து அறிவதல்ல, நாம உணர வேண்டும். ஆன்மீகத்தை பொறுத்தளவு வரலாறுகளிலே பல திரிபுகள் இருப்பதாக நிறைய அறிஞர்கள் கூறுவார்கள். அப்ப ஆன்மீகத்தை பற்றி யோசித்து பாருங்கள். உண்மை இல்லாமல் நமது முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள், ஞானியர்கள் அதை கடைபிடித்திருக்க மாட்டார்கள், சித்தர்கள் அதில் கைவர பெற்று சித்திகளை அடைந்திருக்க மாட்டார்கள் இதில் பொய்யிருப்பின். ஆனால் அனைத்தும் நடந்திருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல இதுல எவ்வளவு உண்மை இருக்கும், இந்த ஆன்மீகத்திலே இந்த சமயத்திலே எவ்வளவு விஷயங்கள் ஆழமாக குறிப்பிடப்பட்டிருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இயற்கை சார்ந்த வாழ்வியல், நாம் வாழ்வது இயற்கை சார்ந்த வாழ்வியல். யாரையும் இந்த இடத்தில் தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியமில்லை என்று கூறுகின்ற ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது நமது சமயத்தில் இருக்கிறது அப்படின்னா அது மிகையாகாது. தெளிவா தெரிஞ்சுக்குங்க. உன்னுள் இருக்கின்றவனை உணர்ந்தாதான் உனக்கு விமோசனம்னு சொல்லக்கூடியது நமது சமயம். அப்ப உன்னில் இருப்பவனை உணர்ந்து கொள் அப்படிங்கிறத நமக்கு யாரு சொல்லி தருவா, நாம யாருக்கு சொல்லி தர போறோம்னு ஒரு விஷயம் இருக்கு. சரி, இதையெல்லாம் கடந்து அந்த மரணம் பற்றி ஒரு சிந்தனை வருகிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 1000 கோடி 2000 கோடி அதுல நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு பல அதட்டல்கள் உருட்டல்கள், இதையெல்லாம் தாண்டி ஒரு நொடி பொழுது நம் முன் மரணம் வந்து நிற்கும். ஒரே நொடி பொழுது வந்து நிற்கும். யாருக்கும் தாமதிக்காது. நான் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வர்றேன், 2 வருஷத்துக்கு அப்புறம் வர்றேன், உங்ககிட்ட யார் அனுமதி கேட்டா? கிளம்பு அப்படின்னா கிளம்பித்தான் ஆகணும். எப்படி கிளம்புனா கிளம்பித்தான் ஆகணும். எவ்வாறு இந்த உயிர் இந்த உடலுக்குள் வந்ததோ அவ்வாறே இந்த உடலும் உனது அனுமதியின்றி வெளியே போகும். இது எல்லாம் காலநியதி தத்துவத்துக்கு உட்பட்டது. அந்த உடலை விட்டு உயிர் பிரிகின்ற அந்த நொடி நீயே நினைத்தாலும் தடுக்க முடியாது. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்ப நாம் சிறப்பாக வாழ்ந்தோம் என்று தெரிந்து கொள்வோம் என்றால் இந்த உடலை விட்டு உயிர் நீங்கும் போதும் அந்த பரபிரம்மத்தை, அந்த நமசிவாயத்தை, அந்த சிவபெருமானை, அந்த சிவத்தை மனதார வணங்கி, ஐயா இன்னொரு பிறவி கொடுத்து என்னை மீண்டும் இங்கு ஆட்படுத்தி விடாதே. ஒருவாறு நான் பிறக்க வேண்டும் என்று இருந்தாலும் உன்னை மறவாத வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டு இந்த உயிரானது உடலை விட்டு பிரிய வேண்டும். தெளிவா யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக ஒரு மனிதன் இறக்கின்றான் அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்கு என்ன நிகழும்? அந்த உடலை விட்டு உயிர் பிரிகிறது அப்படின்னா அந்த ஆசாபாசம், கட்டி வச்ச வீடு, சேர்த்து வச்ச சொத்து, பொருள் எல்லாம் சுத்தி கிடக்க அதை விட்டு விட்டு தனியாக செல்கின்றேனே, குண்டுமணியை கூட எடுத்துட்டு போக முடியாது. அப்படி ஒரு அலறல், ஒரு தவிப்பு அந்த உயிரிடம் இருக்கலாம். தெளிவா தெரிஞ்சுக்கங்க, இருக்கலாம். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே மீண்டும் இந்த உடலை அடைய வேண்டும், அது வேகத்தை காட்டலாம். எது எப்படியாயினும் மீண்டும் அந்த உடலுக்குள் வந்துட்டு உயிர் புகுவது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சித்தர்கள் சில விஷயங்களை அறிந்து கொண்டு மீண்டும் அதுக்கு உயிர்ப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டாலும் இன்றைய கால சூழ்நிலையிலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறையிலே அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உயிர் மீண்டும் உடலுக்குள் புக வேண்டும் என்றாலும் புக முடியாது. வந்த சொந்த பந்தம் எல்லாம் கதறி அழும். அது உண்மையான அழுகலா பொய்யான அழுகாட்சியா அப்படிங்கறதெல்லாம் போக போக தெரிந்துவிடும். 10 நாட்களுக்கு பிறகு அந்த இடத்தை கழுவி விட்ட ஈரம் கூட காய்வதற்கு முன்னால், 10 நாட்கள் எல்லாம் வேண்டாம், இடத்தை கழுவி விட்ட ஈரம் காய்வதற்கு முன்னால் அவரவர் வேலையை பார்க்க சென்றிடுவர். கதறி அலைந்த உறவுகள் எல்லாம் இன்று உன்னை காணாது தவித்து நிற்குமோ என்று எண்ணுகிறாயா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டா வாய்ப்பே இல்லை. அடுத்த நேரம் சாப்பாடு, அடுத்த நாள் வாழ்க்கையை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பார்கள், சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்கள் உடலில் அந்த உயிர் தங்கி இருக்கிறது அப்படிங்கறது அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். யாரேனும் போனால் கூட போய்விட முடியுமா என்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கும். நீ 1000 கோடிகளை கொட்டி கொடுத்திருக்கலாம், பல பேரை வாழ வைத்திருக்கலாம், அதற்கெல்லாம் ஒரே சான்று அவர்கள் கண்ணிலிருந்து வருகின்ற கண்ணீர். அது மட்டும்தான் உனக்கு சமர்ப்பணமை தவிர வேறேதும் சமர்ப்பணம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதனை தாண்டி நம்மளை கொண்டு போய் காட்டுல கடனடையா போட்டுருவாங்க. எப்படி? அப்படியே நெடுஞ்சான் வசமா கிடக்கும் அந்த உடல். அதை கண்டுக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. காட்டுல போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். எல்லாம் அங்கங்க போய் உட்காந்துட்டு அவரவர் கதையை பேசி கொண்டிருப்பார். அவ்விடத்திலே அனாதையாக கிடப்போம். அவ்வளவு நாள் பெயரை சொல்லி கூப்பிட்ட எல்லா உறவுகளும்
எப்பப்பா, என்னப்பா, அந்த வார்த்தைகளை பார்த்தா நமக்கே ஒரு அங்கலாய்ப்பா இருக்கும். எவ்வளவு பெரிய மனுஷனாக வளம் வந்த இந்த மனிதனை சவம் என்றோ பிணத்தை என்றோ சொல்கிறார்கள் என்றால் நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்பேற்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்ப அகற்ற போகின்றோம், எப்ப எரியூட்ட போகின்றோம் அப்படின்லாம் கேட்கும் போதும் இதையெல்லாம் அந்த உயிர் அங்கு கேட்டுக்கொண்டு, அடடா இத்தனை நாட்கள் என் மீது வைத்திருந்த மரியாதையா இது அப்படின்னு திகத்து போய் நிற்கும். எல்லா உறவுகளும் கைவிட்ட நிலையிலும், எல்லா உறவினர்களும் எல்லா நண்பர்களும் கைவிட்ட பிறகும் கூட அந்த மயானத்திலே நீ நெடுஞ்சடையாக கிடக்கும் போது, அந்த உடல் நெடுஞ்சடையாக கிடக்கும் போதும் கூட, அவ்விடத்திலே அந்த உயிர் கதறி கொண்டிருக்கும் போதும் கூட அங்கு ஆறுதலாய் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் அந்த சிவம் மட்டும்தான். உன்னை எவ்வாறு கொண்டு வந்த அந்த தாயின் யோனியிலே விட்டதோ அவ்வாறே அவ்விடத்திலிருந்து உன்னை அழைத்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் அந்த சிவத்திற்கு மட்டுமே உண்டு. உன் அழுகையும் அந்த இடத்தில் உன் தவிப்பையும் தாண்டி ஒரு அரவணைப்பை நாம் உணர முடியும் என்றால் அது சிவத்தின் அரவணைப்பாகத்தான் இருக்க முடியும். வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு கூட வழிகாட்டுவது சிவம். கதறி கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஆறுதல் சொல்லி அரவணைப்பது சிவம். மீண்டும் உனக்கு ஒரு பிறப்பு உண்டு என்றால் அவனை மறவாத வரம் கேள். மீண்டும் உனக்கு ஒரு பிறப்பு வேண்டும் என்றால் அவனை மறவாத வரம் கேள். காரணம், உன்னுடைய ஏற்றம் தாழ்வு துக்கம் இன்பம் எல்லாத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவனாக உன்னுடன் இருந்து உனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பேராற்றல் அப்படிங்கிறது சிவம் அப்படின்னு உணர்ந்துகிட்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு அருமையானதாக இருக்கும். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமானதாக இருக்கும். உனக்கு இறப்பே வந்தாலும் அதை நெஞ்சை நிமிர்த்தி என்னுடன் ஈசன் இருக்கின்றான், அவன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று சிரித்து கொண்டே இந்த உயிரானது பிரிய வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் அழுது கொண்டோ பயந்து கொண்டோ இந்த உயிர் இந்த உடலை விட்டு நீங்க கூடாது. காரணம், அது மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்க போகிறது. அந்த பிறப்பு எடுத்தால் ஒருவேளை இறைவன் எனக்கு முக்தியை கொடுக்காத சூழ்நிலையிலே இன்னொரு பிறப்பை கொடுத்தாலும் அவனை மறக்காமல் நான் இருக்க போகின்றேன். அவன் திருநாமத்தை நான் சொல்லிக் கொண்டு இருக்க போகின்றேன். அந்த பிறப்பிலாவது நான் முக்தியை அடைய போகின்றேன், அவன் பாதத்தை சரணாகதி அடைய போகின்றேன் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கிறது அப்படின்னா அதை சாத்தியப்படுத்துபவர் தான் அந்த சிவபெருமான் அப்படின்னு அவரை இரு கரம் கூப்பி வழிபட ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும்.